ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசான ஒரு முதலமைச்சர் அமைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் 2 கட்சிகள், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே, இவங்க மாத்தி மாத்தி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் முன்னாடி காமராஜர் இருந்தாங்க, அந்த காலத்துல நம்ம பிறக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிறந்த பிறகு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, டிஎம்கே ஏடிஎம்கே மாற்று கட்சி எதுவும் வர முடியாத அளவுக்கு அவங்க ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் மட்டும் எலெக்ஷன் ரிசல்ட் நேற்று வெளியில. பாண்டிச்சேரியில, கேரளால, அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் இந்த 5 மாநிலங்கள்லையுமே ரிசல்ட் வெளியே வந்திருக்கு. அஸ்ஸாம்ல யார் முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னா ஹேமந்த் சர்மா அவர்கள், பிஜேபி அலைன்ஸ், அவங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸை தோற்கடிச்சு பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஓகே, அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவேந்து அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அவங்க தான் திரிணாமுல் காங்கிரஸோட முன்னாள் தலைவர், முதலமைச்சர், வெஸ்ட் பெங்காலோட முன்னாள் முதல்வர்னு கூட சொல்லலாம். அவங்க தோற்கடிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுல கேரளால யாரு அப்படின்னா சதீசன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்தவங்க, அங்க காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாட்டுல டிவிகே தமிழக வெற்றி கழகம், ஜோசப் விஜய், அதாவது ஆக்டர் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாம பெரும்பான்மை அமைக்க முடியல. இங்க தமிழ்நாட்டுல பெரும்பான்மை அமைக்க முடியல. எத்தனை இருக்குன்னா 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறார். நமக்கு 234 தொகுதியில 50% + 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 118 சீட்டு வேணும். அந்த 118 சீட் இந்த மேஜிக் நம்பரை அடைய முடியல டிவிகேனால. இதனால 108. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேரும் தனிப்பட்டு அவங்க சேர்த்தா கூட சீட்டு எத்தனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 126 127 வருது. அவங்க வேணா ஆட்சி அமைக்கலாம். ஸோ கவர்னர் என்ன பண்ணுவாங்க, அதிக பெரும்பான்மையான சீட்டு வாங்கினவங்கள ஆட்சி அமைக்க வர சொல்லுவாங்க. நீங்க 118 பெரும்பான்மையை நிரூபிங்க, மெஜாரிட்டியை நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுப்பாங்க. அது 7 நாளோ 14 நாளோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் விஜயினால அதை நிரூபிக்கப்பட முடியவில்லை என்றால் மேற்கொண்டு 6 மாசம் கவர்னர் ஆட்சி நடக்கும். பிரசிடென்ட் ரூல் படி கவர்னர் ஆட்சி 356 ஆர்டிகல் 356 படிக்கு நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரீஎலெக்ஷன் பண்ணுவாங்க. ரீஎலெக்ஷன் பண்ண பிறகு தனி மெஜாரிட்டியோ இல்ல கோலிஷன் மூலியமாவோ ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படிதான் இதுக்கப்புறம் போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க, இன்னைக்கு உண்டான தினமணி நியூஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வரலாறு படைத்த தவைக்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சினிமா துறையில இருந்து 2 ஆண்டுகள்ல கட்சி ஆரம்பிச்சு, ஸோ கிட்டத்தட்ட 234 தொகுதியில 108 தொகுதி எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல், எதுக்கும் பணம் கொடுக்காம ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுதான் வரலாறுல முதல் தடவை. ஸோ எத்தனை சதவீதம் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் திமுக கூட்டணி அண்ட் அதிமுக கூட்டணி, இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே ஆட்சி அமைக்கலாம். 126 சீட்டு வரும், நமக்கு 118 தான் போதும். இவங்க 2 பேர் சேர்ந்தா மட்டுமே ஆட்சி அமைக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் இப்போ யாரெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேபி காங்கிரஸ் வரலாம். காங்கிரஸ் எத்தனை சீட் இருக்கு? காங்கிரஸ் 5 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. இட் மேபி இவங்க பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க எத்தனை இருக்காங்க? 4 ஜெயிச்சிருக்காங்க. சிபிஐ இவங்க 2 ஜெயிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சி விசிகே அவங்க 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. எத்தனை தேவை அப்படின்னா 10 சீட்டு தேவை. ஓகே, 10ங்கிறப்போ காங்கிரஸ் அண்ட் பாமக இவங்க எல்லாம் வந்துட்டாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிச்சிருவாங்க. இது என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இதுல ஹங் அசம்பிளி, இப்ப தொங்கு பாராளுமன்றம், தொங்கு சட்டமன்றம் அதுதான் அமைஞ்சிருக்கு. ஓகே, தொங்கு சட்டமன்றம் இதுதான் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் அமைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அமையவில்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுல நமக்கு ஆர்டிகல்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே இல்ல. ஓகே, ஹங் அசம்பிளி அப்படின்னா எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டியை ஏன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் தான் ஆட்சி அமைக்க சொல்லி, யார் அதிகமான சீட்டு செய்யறாங்களோ அவங்களை ஆட்சி அமைக்க சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க மெஜாரிட்டியை கிளியர் பண்ணா மட்டும் தான் அதுக்கப்புறம் இவங்க ஆட்சியை அமைக்க முடியும். அதுக்குமே டைம் கொடுப்பாங்க. ஓகே, இதுலலாம் நம்ம ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா இது வரைக்கும் அமையாதனால இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அமையவாங்க. அட் த சேம் டைம் ப்ரேயர் மெஜாரிட்டி காமிச்சுதான் ஆகணும். ஓகே, இதுல ஆர்டிகல்ஸ் என்னென்னலாம் பார்ப்போம். ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போடுவேன். அதுல நீங்க ஃபுல் கான்ஸ்டியூஷனல்
சம்பந்தமா நமக்கு ஃபேக்ட்ஸ் ஓரியன்டா எக்ஸாம் சிலபஸ் ஓரியன்டா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அதில் பார்த்துருவோம். ஓகே, ஸோ எத்தனால் இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். எதனால அப்படின்னா எத்தனால் 20%, அதாவது 20% பெட்ரோல்ல கலக்கணும், டீசல்ல கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால நம்ம இம்போர்ட் பண்ற குரூட் ஆயில் அது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால எத்தனால நம்ம பெட்ரோல்ல கலக்கிறதுனால வளிமண்டலத்தில் சுற்றுச்சூழல்ல பாதிக்காத வகையில புகையை வெளியிடுறது இல்லை, கார்பனை அதிகமா வெளியிடுறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மேல இந்த எத்தனால் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ எத்தனால் எதுல இருந்தெல்லாம் பெறலாம், நம்ம இம்போர்ட் பண்றதை விட ஸோ சுகர் கேன் சொல்லுவாங்க இல்லையா, கரும்பு சக்கையிலேருந்து எத்தனால் எடுக்க முடியும். இதனால உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண அளவை விட இந்த வாட்டி ஒரு 20% அதிகமா கிட்டத்தட்ட அங்க உள்ள மக்கள் சுகர் கேனை பயிரிடுறாங்க. ஏன் வந்து இந்த கரும்பை பயிரிடுறாங்க அப்படின்னா இந்த எத்தனால் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான். இந்த எத்தனால் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு கரும்பு வளர்றதுக்கு ஒரு ஏக்கர்ல ஏகப்பட்ட தண்ணி வந்து யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட அது ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் அப்படின்னா 9 மாசம் 10 மாசம் கிட்டத்தட்ட அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப எவ்வளவு தண்ணி யூஸ் ஆகும். அப்ப அந்த இதுல எத்தனால தேவைக்கு இவ்வளவு நம்ம கரும்பு வந்து நிறைய உற்பத்தி பண்றாங்க. இது மற்ற வழிகள்ல மக்காச்சோளம் போன்ற பிற இடத்துல இருந்தும் கூட எத்தனால எடுக்கலாம், ஆனா ஸ்ட்ரெயிட்டா இதுல இருந்து ஈஸியா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். எத்தனால் கலந்த பெட்ரோல் இறக்குமதி வெகுவாக குறையும். இதுல அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும். ஏன்னா சுகர்ல இருந்தா எத்தனால எடுக்க முடியும், அது சுகர்ல கரும்பு. ஓகே, கரும்புல இருந்தா எத்தனால எடுக்க முடியும். அந்த கரும்பை நம்ம பயிரிட்டு அதை வளர்க்கறதுக்கு தண்ணி ஏகப்பட்டது செலவாகும். கிட்டத்தட்ட டிஎம்சி லெவல் அதிகமாக சொல்றாங்க. அது எல்லாமே இதுல பார்ப்போம். 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்க 10,000 லிட்டர் குடிநீர் தேவையாம். 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்க 10,000 லிட்டர் குடிநீர் தண்ணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1 லிட்டர் எத்தனால் இஸ் ஈக்குவல் டு 10K, 10,000 வாட்டர், H2O கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இது தேவைப்படுதுன்னா பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் 1970-80களில் ஏற்பட்ட போது இது குறைந்த அளவே மாசு ஏற்படுத்துது எத்தனால். அப்பயே வந்து இந்த எத்தனாலோட யூசேஜ் தெரிஞ்சுட்டு அப்புறம் மொலாசஸ் அதுல இருந்து தான் நம்ம எத்தனால் எடுக்கிறதுனால கரும்பு பயிர் சாகுபடி வந்து அதிகமாக உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகாலாம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இதை கமர்ஷியலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனால தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2003ஆம் ஆண்டுல தான் எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பது அப்படிங்கிற ஒரு கொள்கையை முடிவே ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க 2003ல. அதுக்கப்புறம் 2014ல தான் அது தீவிரமடைஞ்சு 2025-26ல 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் மட்டுமே உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். ஸோ ஒரு பக்கத்துல வளிமண்டலம் சேஃபா இருந்தாலும் இன்னொரு இடத்துல நீர் மட்டம் கம்மியாகுது, கிரவுண்ட் வாட்டர் லெவல ரொம்ப டிப்ளீட் பண்றோம். எதனால அப்படின்னா கரும்பை நம்ம விவசாயம் பண்ணணும், சாகுபடி பண்ணணும் அப்படின்னா அதிக தண்ணி தேவைப்படுது. ஓகே, சோ பாருங்க 30 லிட்டர் கோடி பெட்ரோல் உபயோகிக்கப்படுகிறது ஒரு நாள்ல. 30 லிட்டர் கோடி பெட்ரோல், அதுல 20% எத்தனால் அப்படின்னா 6 கோடி லிட்டர். ஓகே, 6 கோடி லிட்டர். 1 லிட்டர் எத்தனாலுக்கு 10,000 லிட்டர் தண்ணி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல 6 கோடி லிட்டர் எத்தனால் ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னா எவ்வளவு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுலதான் இதுல சொல்றாங்க 2,200 கோடி லிட்டர் எத்தனால் தேவைப்படுது. ஓகே, சோ ஒரு ஆண்டுக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஎம்சி எத்தனால் தேவைக்கு 2,831 கோடி லிட்டர். ஒரு டிஎம்சி தண்ணி இஸ் ஈக்குவல் டு 2,800 லிட்டர், 2,831 லிட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2,200 லிட்டர் தேவைப்படுதுன்னா ஒரு டிஎம்சி எத்தனால் தேவைப்படுது ஒரு வருஷத்துக்கு. சோ நம்ம ஒரு நாளைக்கு 6 கோடி லிட்டர் எத்தனால் யூஸ் பண்றோம். ஏன்னா 30 கோடி பெட்ரோல் நம்ம ஒரு நாளைக்கு இந்தியால ஃபுல்லாவே யூஸ் பண்றாங்க. இதுலதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3,000 முதல் 5,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது இதுக்கு கரும்பு உற்பத்திக்கு. ஓகே, ஒரு டிஎம்சி எத்தனால் உற்பத்திக்கு 3,000 முதல் 5,000 டிஎம்சி தண்ணீர். காவிரி நதி நீர்லயே எவ்வளவு டிஎம்சி திறந்து விடுவாங்க வருஷத்துக்கு? 740 டிஎம்சி தான். ஸோ இந்த 5,000 3,000க்கு எங்க போறது அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் தான். கிரவுண்ட் வாட்டர்ல இருந்தா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்க்கணும். ஸோ இந்த எத்தனால் நம்ம இம்போர்ட் பண்றதை விட தனியா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மொலாசஸ் மட்டும் நம்பி இல்லாம கரும்பு மட்டும் நம்பி இல்லாம மற்ற இதுல மக்காச்சோளம், பயிர், நெல் சாகுபடி இதுல இருந்தெல்லாம் வந்து எத்தனால் எடுக்கலாம். ஸோ அதுல இருந்து எடுத்தோம்னா நமக்கு தண்ணீரோட யூசேஜ் கம்மியாகும்.
ஸோ அதுதான் இப்போ ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ எத்தனை நாள்னால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில பிஜேபி கூட்டணி என்ஆர் காங்கிரஸ், ஓகே, என்ஆர் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. மறுபடியும் அங்க முதலமைச்சரா நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக போறாங்க. இதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள், கேரளால சதீஷன் அவர்கள், இவங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க. அஸ்ஸாம்ல ஹேமந்த் சர்மா, ஓகே, அஸ்ஸாம்ல வந்து ஹிமந்தா சர்மா. வெஸ்ட் பெங்கால்ல யார் அப்படின்னா சுவேந்து அதிகாரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து முதலமைச்சரா அந்தந்த மாநிலங்கள்ல பொறுப்பேற்றுக்க போறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ங்கிறது யூஎஸ்ஏ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் 33 கிலோமீட்டர், இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல 2 பக்கங்களும் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற பெர்ஷியன் கல்ஃப்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற அதர் கண்ட்ரியோட கப்பல்களை சேஃபா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து கொண்டு வர்றதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இது எப்படின்னா ஓமன் வழியா இப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எதுக்காக அப்படின்னா, யூஎஸ்ஏட போர் தாங்கிய கப்பல், அதாவது துப்பாக்கி ஏந்திய கப்பல், பீரங்கி உள்ள கப்பல், அவங்க பாதுகாப்பா பிற கண்ட்ரியில இருக்கிறதோட கப்பலை சேஃபா வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வெளியில வர்றதா இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் பார்த்துக்கலாம். அணுசக்தி பேச்சர் என்னன்னா, 2 சரக்கு கப்பல்கள் ராணுவ பாதுகாப்போடு அந்த நீரிணையை கடக்கிறது தான், இந்த ராணுவ பாதுகாப்போடு கடங்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அது என்ன பாருங்க, பாரசீக வளைகுடால இருந்து கப்பல்களை மீட்டெடுக்கும் நடவடிக்கையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இதுதான் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். அதுக்கப்புறம் பாருங்க, ஹண்டா வைரஸ், இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஹண்டா வைரஸ் இது எலியினால வர்றது, எலி கடிச்சுக்கு இல்லையா, ஹண்டா வைரஸ். இது எலி கடிக்கிறதுனால அவங்க எலியோட எச்சம், எலியோட பல்லு மூலயமா, எலியோட ஏதோ ஒரு விஷயம் மூலயமா அதை வந்து நம்ம உட்கொண்டாலோ அதை சுவாசிச்சாலோ இது வந்து ஏர்பார்ன் டிசீஸ், காற்றுல பறந்து வரும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வேற. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த எலிகள் எச்சம், சிறுநீர், உமிழ்நீர் மூலம் பரவக்கூடிய இந்த ஹண்டா வைரஸ் எங்க அப்படின்னா நுண்மி வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது அர்ஜென்டினால இருந்து அண்டார்டிகா வழியாக ஆப்பிரிக்காவின் கேப்வெர்டே தீவு நாட்டை நோக்கி ஸோ வந்தவங்கள்ட்ட நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு கப்புள்ஸ்க்கு இந்த நோய் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட மட்டும் இல்லாம இதோட அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். காய்ச்சல், தசைவலி, அப்புறம் இதயம் மற்றும் நுரையீரலை செயலிழக்க செய்கிற இந்த வைரஸ் தான் ஹண்டா வைரஸ். இது எதன் மூலயமா பரவுது அப்படின்னா, எலியோட எச்சம், அதோட சுவாசம், அது யூஸ் பண்ண பொருளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல பரவுது. ஓகே, அதுக்கப்புறம் காகிதம் இல்லாத கோல்டு, இதை அறிமுகப்படுத்திருக்கு NSE. மின்னணு தங்க ரசீதுனா எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். ஓகே, இத பங்கு சந்தை NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இதுக்கு நிகர் பிசிக்கல் கோல்டு லெவலுக்கு இதுக்கும் சேம் வேல்யூஸ் இருக்கு. அதான் சொல்லுவாங்க, காகிதம் இல்லாத ஒரு முதலீட்டு முறை இது. எண்ம முறையில் டிஜிட்டல், இப்ப நம்ம ஜிபேல பணம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு பே பண்றோம். ஜிபே, போன்பே மூலயமா நம்மள்ட்ட என்ன கையில வந்து ஹாட் கேஷா இருக்கு, நம்பர் வழியில இருக்கு, நம்ம நம்பரை டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான் நம்ம அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா பணம் குறையுது இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஸோ சேமிக்கப்படும் ஒவ்வொரு ரசீதுக்கும் ஈடாக ஸோ உண்மையான தங்கத்துக்கு ஈக்குவலான இந்த இதுதான் EGRங்கிறது. செபி இதை அறிமுகப்படுத்திருக்காங்க, அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா செபி தான் NSEயோட ரெகுலேட்டரி போர்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு தினமணி நியூஸ்ல நமக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 மாநிலங்களோட முதல்வரோட பேர் பார்த்தோம். அதுக்கப்புறம் 108 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க, மெஜாரிட்டி வாங்கல, அறுதி பெரும்பான்மை வாங்கவில்லை. அந்த சீட்டோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 118, நம்ம 108 தான் வாங்கியிருக்கோம். அதுல ஒரு 10 சீட்டு வேணும். இப்போ மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுல தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் விஜய் அவர்களும் சரி, முதல்வர்கள் அவர்களும் சரி அமைய போறாங்களா, இல்ல ரீஎலெக்ஷன் நடக்குமா என்னதுன்னு போதான் பார்த்தா தெரியும். அவங்க பெரும்பான்மை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் பார்த்தோம். ஓகே, அதுல மட்டும் இல்லாம ஃப்ளோர்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதுக்கு
ஆர்டிகல் 174. அதுக்கப்புறம் டிஸ்கிரிஷனரி பவர்னு ஒன்று இருக்கு. யாருக்கு? இவங்களை வந்து ஆட்சி அமைக்க சொல்லி, அதுதான் ஆர்டிகல் 163 அண்ட் 164. இதெல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷன் படி பார்க்கணும். இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட் ரூல் அமைஞ்சிரும். ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான அனைத்து விஷயம், ஹண்டா வைரஸ் பார்த்தோம், அப்புறம் எத்தனாலோட யூசேஜ் பார்த்தோம். எத்தனால் ஓரளவுக்கு யூசேஜா இருந்தாலும் அது நம்ம வாட்டரை எந்த அளவுக்கு என்வரான்மெண்டலா டிப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிங்க. டெய்லி உங்களை தேடி வரும் யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.